உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் திகதி 4ஆம் மாதம் 2024 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. குரோதி வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள். இன்று சதுர்த்தசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் தெளிவு, மிதுனம் ஆக்கம், கடகம் விவேகம், சிம்மம் உயர்வு, கன்னி போட்டி, துலாம் தனம், விருச்சிகம் அலைச்சல், தனுசு பகை, மகரம் ஓய்வு, கும்பம் வரவு, மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்டா, ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஆடி அமாவாசையை பற்றி. நேயர்களுக்கு தெரியும், 4ஆம் திகதி நாளைய தினம் ஆடி அமாவாசை. 4ஆம் திகதி 8ஆம் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை 3 அமாவாசைகள் பித்ருக்களுக்கு சிறப்பானது. ஒரு மாதத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகளும் பித்ருக்களுக்கு சிறப்பானது. அந்த 12 அமாவாசையில் முக்கியமான 3 அமாவாசை, அதாவது தட்சநாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் தொடங்குறதுனால முதல் அமாவாசை ஆடி அமாவாசை. உத்தராயண புண்ணிய காலம் தை மாதத்தில் தொடங்குறதுனால தை மாதத்தில் வரக்கூடிய உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை தை அமாவாசை. மாலைய பட்சம் புரட்டாதி மாதத்தில் 15 தினங்கள் மாலைய பட்சம். அந்த மாலைய பட்சத்தில் வரக்கூடிய அமாவாசை புரட்டாதி அமாவாசை. அப்போ ஒரு வருஷத்துக்கு 3. நீங்கள் ஆடி அமாவாசை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. பல பேர் ஆடி அமாவாசையை பற்றி மட்டும்தான் தெரியும், தை அமாவாசையை பற்றி கவலைப்படுறதில்லை. மாலைய பட்சத்தில் வரக்கூடிய புரட்டாதி ஆடி அமாவாசை எப்படியோ அதே மாதிரி மாலைய பட்சத்தில் வரக்கூடிய புரட்டாதி அமாவாசையும் முக்கியமானது. 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாதி அமாவாசை. இந்த 3 அமாவாசை என்றும் பித்ருக்களுக்குண்டான பூஜைகளை நாங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். முன்னோர்களினுடைய ஆசியை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்க்க வேண்டி எள்ளுந்தண்ணியை முறைச்சி பிண்டம் போட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். கோயிலில் போய் மோட்ச விளக்கு ஏற்றலாம், சிவன் கோயிலில் போய் மோட்ச விளக்கு ஏற்றலாம். அங்கே உள்ள பிராமணர்களுக்கு அரிசி மரக்கரை தானமாக கொடுக்கலாம். கடற்கரையில் போய் நீராடலாம். ஏனென்றால் நீர்நிலைகளில் தான் பித்ருக்கள் வந்து நிற்பார்கள். கடற்கரை எல்லாம் பித்ருக்கள் இருப்பார்கள். ஆற்றம் கரையில், குளத்தம் கரையில், இந்த மாதிரி நீர்நிலைகளை அண்டி பித்ருக்கள் வாசம் செய்வார்கள். ஆடி யமன் என்ன செய்வார்னா அனுப்பி விடுவார், போங்கோ பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்கள். பித்ரு லோகம்ன்ற ஒரு லோகம் இருக்குது, சொர்க்க லோகம்ன்ற ஒரு லோகம் இருக்குது, அங்கே இந்திரன் இருப்பார். அதே மாதிரி நரகலோகம்ன்ற ஒரு லோகம் இருக்குது, அங்கே யமன் இருப்பார். கைலாசம் இருக்குது, சிவபெருமான் இருப்பார். வைகுந்தம் இருக்குது, மகாவிஷ்ணு இருப்பார். பலவிதமான நாகலோகம்ன்ற ஒரு லோகம் இருக்குது. இதில் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களை எல்லாம்
யமன் அனுப்பி விடுவார். நீங்கள் உங்களோட உறவினர்கள், பிள்ளைகளை, சந்ததிகளை போய் பார்த்து அவர்கள் நன்றாக இருக்கின்றார்களா என்று பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு வாருங்கள் என்று ஆடி அமாவாசை அன்றைக்கு அனுப்பி விடுவார். அப்போ ஆடி அமாவாசை எங்களுடைய வீட்டு வாசலில் அல்லது நீர்நிலைகளில் பித்துருக்கள் வந்து காத்து கொண்டு இருப்பார்கள். எங்களுடைய பித்துருக்கள் என்றார் எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள். அப்போ அன்றைக்கு அவைகளுக்கு உண்ணுவதற்கு உணவு, அதைத்தான் பிண்டம் போடுவோம். ஒவ்வொரு உருண்டையாக பிண்டம் போடுவோம். அந்த பிண்டம் போட்டு அவர்களுக்கு அது உணவாக போய் சேரும். எள்ளும் தண்ணி துளசியும் வச்சு இறைப்போம். அது வந்து அவர்களுக்கு நீராகாரமாக போய் சேரும். அதனால் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. ஒரு மாதத்தில் 12 அமாவாசை. மற்ற அமாவாசைகளில் செய்யாமல் விட்டால் ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருக்களுக்கு பிண்டம் போட வேணும், தர்ப்பணம் பண்ண வேணும், கோயிலில் போய் மோட்ச அர்ச்சனை. அதுகளை நீங்கள் செய்ய தவறி இருந்தால் இந்த ஆடி அமாவாசை அன்று செய்தாலே மற்ற அமாவாசைகள் அன்று செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ஆடியம். தட்சணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்னு 2 இருக்குது. 6 மாதம் 6 மாதம். அதாவது தை மாதத்தில் இருந்து உத்தராயணம் 6 மாதத்துக்கு, அதே மாதிரி ஆடி மாதத்திலிருந்து 6 மாதத்துக்கு தட்சணாயன புண்ணிய காலம். 3 அமாவாசைகளை பற்றி சொல்லிட்டேன். தந்தை வழி உறவுகளுக்கு காரணம் சூரியன். சூரியனை வந்து தந்தைக்குண்டான கிரகம். சந்திரன் வந்து தாய்க்குண்டான கிரகம். செவ்வாய் வந்து சகோதரர்களுக்கு உண்டான கிரகம். புதன் வந்து தாய்மாமனுக்கு உண்டான கிரகம். குரு வந்து ஆண் பிள்ளைகளுக்கு உண்டான கிரகம். சுக்கிரன் வந்து மனைவிக்கு உண்டான கிரகம். சனி வந்து அடிமைகள் வேலைக்காரர்களுக்கு உண்டான கிரகம். ராகு வந்து தந்தை வழி உறவினர்களுக்கு உண்டான கிரகம், தந்தை வழி தாத்தா பாட்டி. கேது வந்து தாய் வழி தாத்தா. இப்படி 9 கிரகத்துக்கும் 9 உறவு முறைகள் இருக்குது. இதில் சூரியன் தான் தந்தை. அப்படிப்பட்ட சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த முறை ஆடி அமாவாசை வந்திருக்கு. அப்போ தந்தையை இழந்தவர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து கடலில் போய் குளித்து அல்லது ஆற்றுலையோ குளத்துலையோ குளித்து அந்த கரையிலேயே இருக்கக்கூடிய பிராமணர்கள் மூலமாக உங்களுடைய தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், இறந்து போனவர்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு பிண்டம் வைத்து அந்த பிண்டத்துக்கு சந்தனம், குங்குமம், துளசி எல்லாம் வச்சு பூஜை செஞ்சு அதெல்லாம் கொண்டே கடலில் கரைச்சி அதுக்கு பிறகு அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கோயிலில் போய் மோட்ச தீபம் ஏற்றி பிராமணர்களுக்கு அரிசி மரக்கடி தானமாக கொடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு படையல் போட்டு அவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி சாம்பிராணி காட்டுறது ரொம்ப விசேஷம். தூப தீபங்கள் எல்லாம் காட்டி அவர்களை நினைத்து பிரார்த்தித்து அவர்களுடைய ஆசி வேண்டி பிரார்த்தனை செய்து அவர்கள் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும். பித்ருக்களை மோட்சத்துக்கு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் மட்டும்தான் பாவத்தையும் புண்ணியத்தையும் செய்யலாம். ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு அவர்களால் புண்ணியத்தை செய்ய முடியாது. அவர்களுக்காக நாங்கள் தான் சில புண்ணியங்களை செய்து இறந்து போன ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம். அந்த ஆத்மாவுக்கு மோட்சத்துக்கு போகலாது. ஆனால் எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய உகந்த நாள் தான் ஆடி அமாவாசை. அன்றைய தினம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் 41 தலைமுறை பித்ருக்களை சென்றடையும். எங்களுக்கு முன்னுக்கு எத்தனை பேர் செத்திருப்பினும் இருக்கிறது. நான் இருக்கிறேன், என்னோட மகன் இருக்கிறான், பேரன் இருக்கலாம், அல்லது நான் இருக்கிறேன், என்னுடைய அப்பா இருக்கலாம், என்னுடைய பிள்ளை இருக்கலாம். 3 பேர் இங்கே இருக்கிறோம். ஆனால் இறந்தவர்கள் அப்பாட அப்பா இறந்துட்டார், அவட்ட அப்பா இறந்துட்டார், அவட்ட அப்பா இறந்துட்டார், அவட்ட அப்பா இறந்துட்டார்னு இறந்த தலைமுறைகள் மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் இறந்து இருக்கிறது 3 பேர், இறந்தது 30 பேர்.
அப்போ ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடிய தான தர்மங்கள் 41 தலைமுறை பித்ருக்களை சென்றடையும். அந்த பித்ருக்கள் மோட்சமடைய வேண்டுமாக இருந்தால் அவர்களை வழிபடக்கூடிய அற்புதமான நாள் ஆடி அமாவாசை. பித்ருக்களுடைய ஆசி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பித்ரு தோஷம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். நல்லது செய்ய போய் பேரை கெடுத்து. அதனால் பித்ருக்களுடைய தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஆடி அமாவாசை, புரட்டாதி அமாவாசை, தை அமாவாசை பித்ரு பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் கடற்கரையில் போய் நீராடி செய்யணும். பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் உண்டு. சில பேர் சொல்லிடணும், எங்கட அப்பா உயிரோடு இருக்கும் மட்டும் நான் அவரை நல்லா கவனிச்சேன் ஐயா, அவருக்கு மருத்துவ உதவி சாப்பாடு எல்லாம் செஞ்சேன். இறந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுடைய தர்ம சாஸ்திரம், வேதம், ஆகமம், இதிகாசம், புராணம், உபனிஷத் எல்லாம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு மனிதன் இருக்கும் மட்டும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவன் செத்ததுக்கு பிறகும் அவனுக்கு பசியும் தாகமும் உண்டு. எங்களுக்கு ஒரு வருஷம், பித்ருக்களுக்கு ஒரு நாள். வருஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஆடி அமாவாசை அன்றைக்கு, புரட்டாதி அமாவாசை அன்றைக்கு, தை அமாவாசை அன்றைக்கு உணவு கொடுத்தால் பித்ருக்களுக்கு ஒவ்வொரு நாளும், எங்களுக்கு ஒரு வருஷம், பித்ருக்களுக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் உணவு. அதாவது இறந்த திதி என்று செய்வது ரொம்ப விசேஷம். அன்றைக்கு செய்ய முடியாதவர்கள்தான் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கு செய்யலாம். என்ன நேயர்களே, நாளை ஆடி அமாவாசை. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.